அடுத்த தளபதி விஜய் காத்து கருப்பு கள்ளைதான் என்று ஒருவர் அவரை சுட்டிக்காட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி விஜய் ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் கோமாளித்தனமான வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர் காத்து கருப்பு கள்ளை. ஆரம்ப காலங்களில் அவமானங்களை சந்தித்த அவர் தற்போது அந்த அவமானத்தையே வருமானமாக மாற்றி சாதிக்கவும் செய்திருக்கிறார். தற்போது காத்து கருப்பு கள்ளை தலைப்பு வைக்கப்படாத புதிய திரைப்படம் ஒன்றில் ஹீரோவாக நடித்து வரும் நிலையில் அப்படக்குழுவினர் பூஜையின் போது அளித்த பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் காத்து கருப்பு கள்ளைதான் அடுத்த தளபதி விஜய் என்று அந்த படத்தின் இயக்குனர் அவரை புகழ்ந்து தள்ளியுள்ளார். இதனால் மகிழ்ச்சியடைந்த காத்து கருப்பு தான் அடுத்த விஜய் என்று நினைத்துக் கொண்டு அவர் நடித்து வரும் படத்தில் இடம்பெற்றுள்ள பஞ்ச் டயலாக் ஒன்றையும் பேசி செய்தியாளர்களை தெரிக்க விட்டுள்ளார். காத்து கருப்பு குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் அதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கோட் பட இயக்குனர் வெங்கட் பிரபு நமக்கே டஃப் கொடுப்பார் போலயே என்று இயக்குனர் CS அமுதனை டாக் செய்துள்ளார். ஏற்கனவே விஜய் சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கு போட்டி போட்டு வந்தார். தற்போது அவரது பட்டத்திற்கே போட்டியா என நெட்டிசன்கள் பலரும் காத்து கருப்பு கள்ளையை கலாய்த்து பதிவிட்டு வருகின்றனர். அதான் சொல்றேன், அடுத்த தளபதி இவருதான் சார். இவரு ஆக்ஷன் ஹீரோ வரக்கூடிய எல்லா தகுதியுமே இவருக்கு தான் சார் இருக்கு. ரத்த பூமின்னு இதை டைட்டில் வச்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வரக்கூடிய இப்ப வந்து தளபதிங்கிற ஒரு இடம் வந்து காலியிடமா போயிடுச்சு. அதுக்கு அடுத்து இவருதான் நம்ம தளபதி. கதையை ஓபன் பண்ண உடனே ஒரு ட்ரெயின் வேகமா வருது, ஹீரோயின் அங்க வந்து தண்டவாளத்துல கடக்குறாங்க, அதை வந்து நீங்க காப்பாத்துறீங்க, ஒரு விரலால இப்படி நிறுத்தி ட்ரெயினை வந்து நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுலயே வந்து கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த படத்தோட ஒரு மாசான டைலாக், அந்த டைலாக் கேட்ட உடனே தான் நான் படத்துக்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த படத்துல நடிச்சே அவன், ஏய் நீ என்ன பத்தி பேசுன, நான் உன்னை பத்தி பேசினேன், நீ என் குடும்பத்தை பத்தி திட்டின, நான் உன் குடும்பத்தை பத்தி பதிலுக்கு திட்டினேன், அவ்வளவுதான், நிறுத்திக்க சரியா, இனிமேல் நீ ஒரு வார்த்தை பேசுன அதுக்கு மேல நீ பேசவே முடியாது, ஏன்னா போனோம் பேசாதுடா, உன்னை நான் கொன்னு இருப்பேன்டா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.